அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் சில்லி ஃபிஷ் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். சில்லி ஃபிஷ் செய்கிறதுக்கு நான் பாசா ஃபிஷ் எடுத்துருக்கிறேன். போன்லெஸ் ஸ்கின்லெஸ்ங்கிறதுனால பாசா ஃபிஷ் எடுத்துருக்கிறேன். அரை ஸ்பூன் சால்ட்டு, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்சது, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழச்சாறு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே கார்ன்ஃப்ளவர் பொடி 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் மைதா போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 அன் ஹவர் போல் மேரினேட் ஆகட்டும். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயிலில். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேரினேட் ஆன ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாஷா ஃபிஷ்ஷை போன்லெஸ் சிக்கன் எப்படியோ நம்மளுக்கு அது மாதிரி தான் போன்லெஸ் ஃபிஷ்ஷு. இது இன்னும் சொல்லப்போனால் போன்லெஸ் சிக்கனை விட போன்லெஸ் இந்த ஃபிஷ்ஷு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஜாலியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஜாலியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாஷா ஃபிஷ்ஷை. ஃபிஷ் ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் கொஞ்சம் பேனில் போட்டு 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கினதை போட்டு ஒரு 10 செகண்ட் போல் சாட்டை பண்ணி, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதையும் போட்டு 10 செகண்ட் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு, இது வேகணும் ரொம்ப வதங்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. இன்னும் ஒரு பாதி வெங்காயத்தை பெரிய சைஸாக கட் பண்ணி, குடமிளகாய் பாதி பெரிய சைஸாக கட் பண்ணி 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதையும் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நல்லா 10 செகண்ட் வதக்கிட்டு அரை ஸ்பூன் பிங்க் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் பிங்க் சால்ட்டு, 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் கெச்சப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா பாஷா ஃபிஷ், அதையும் கூட சேர்த்துக்கலாம். இந்த ஃபிஷ்ஷை சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கோட் ஆகணும். அந்த சாஸ் இந்த ஃபிஷ்ஷில் நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் பொடி 1 ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையுமே கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது திக்காகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது கோட் ஆயிரும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு சில்லி ஃபிஷ். இந்த பாஷா ஃபிஷ்லாம் நீங்கள் சில்லி ஃபிஷ் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மீனாக இருக்கும் இது. இந்த சில்லி ஃபிஷ் சைட் டிஷ் இல்லையா, இதுக்கு மெயின் டிஷ் பாஸ்மதி ரைஸில் செஞ்ச ஜீரா ரைஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.